மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். தேர்தலை நோக்கி எல்லாருமே தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் இப்பொழுது இருக்கிறோம். என்ன நடக்கிறது அப்படின்னு ஷோக்குள்ள பேசுவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகநாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, நேற்று எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியானது. அதிமுக திமுக இரண்டு பேருடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை இருந்த பல விஷயங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த விஷயங்கள் தான். இன்னும் சொல்ல போனால் அவங்க கடந்த காலங்களில் சொன்ன பல வாக்குறுதிகளை அதிமுக தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே நிறைவேற்றவில்லை. குறிப்பா சொன்னா 2016 ஜெயலலிதா முதலமைச்சராக நிறுத்தப்பட்ட முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையில நாங்க வெற்றி பெற்று வந்தா எல்லாருக்கும் இலவச செல்போன் கொடுப்போம், எல்லா பக்கமும் இலவச வைஃபை இருக்கும், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள் அப்படிங்கிற மாதிரியான நிறைய வாக்குறுதிகளை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் ஜெயலலிதா ஒரு ஓராண்டு காலத்தில் அவங்க இறந்துட்டாங்க. செப்டம்பர்ல இருந்தே அவங்க உடல்நலம் சரியில்லாமல் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமி அது எதையுமே அவர் நிறைவேற்றவில்லை. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இலவச வாஷிங் மிஷின் அப்படிலாம் கடந்த காலத்தில் அவர் சொன்னார். அவருடைய காலகட்டத்திலேயே ஜெயலலிதா காலத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தாலிக்கு தங்கம் திட்டம், லேப்டாப் வழங்கும் திட்டம் அதெல்லாம் அவரே நிப்பாட்டிட்டார். அதுக்கப்புறம் போன முறை வாஷிங் மிஷின் கொடுப்பதாக அறிவித்தார். அதை யாருமே கண்டுக்கலாம். இந்த முறை ஃப்ரிட்ஜ் கொடுப்பதாக அவர் அறிவித்திருக்கார். அதுபோக திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நடைமுறைக்கூடிய பல திட்டங்கள்லாம் அவர் அறிவித்தார். ஆட்டோ வாங்கினால் 75,000 மானியம், இப்பயே 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, அது 75,000 மானியம் கொடுப்பதாக அவர் அறிவித்தார். அப்புறம் கல்வி தொலைக்காட்சியை நடைமுறை கொண்டு வருவேன் அப்படிலாம் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருந்த சூழலில் தான் மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் கவனம் பெற்றது அப்படிங்கிறது 8,000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன், இல்லத்தரசி கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை 1,000 ரூபா இருந்தது, 2,000 உயர்த்தப்படும் சொல்லிட்டு இந்த 5,000 ரூபா போட்ட கையோடு அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். அப்படிங்கிறனால அது எல்லாருக்கும் தெரிந்த திட்டமாக தான் இருந்தது. அதை தாண்டி என்னன்னா இல்லத்தரசிகளுக்கு 8,000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும். அதை போய் அவங்க கடையில் கொடுத்து ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் எது வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம், எக்ஸ்சேஞ்சாகவும் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொருள், ஃப்ரிட்ஜ் தான், இல்லை வாஷிங் மிஷின் தான், இல்லை டிவி தான் அப்படிங்கிறது இல்லாமல் விருப்பப்பட்ட எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒன்று. அதை தாண்டி என்னன்னா இப்போ 8,000 ரூபா மதிப்பில் ஒரு 10,000 ரூபா இருக்குது ஒரு பொருள் அப்படின்னா 8,000 ரூபானா 2,000 ரூபா அவங்க கை காசு கொடுத்து அவங்க வாங்கிடுவாங்க. அப்படிங்கிறதன் மூலமாக இந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக வரி மூலமாக வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறதுமே அரசுகளுக்கு வரும். அதன் மூலமாக மாநில அரசுகளுக்கான ஒரு வருவாயுமே வரும். இப்போ நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க அல்லது ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு ஜிஎஸ்டிலாம் போட்டு தான் அவங்க தரப்போகிறாங்க. அதன் மூலமாக வருவாய்ங்கிறது வரும். ஆக மொத்தம் என்னன்னா திருப்பி ஒரு மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிற விதத்தில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் அப்படின்னே இது சொல்லலாம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விடியல் பயண திட்டங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. காலை உணவு திட்டம்ங்கிறது இது இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறதுமே அறிவித்திருக்கார். அதே போல புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக அளிக்கப்படக்கூடிய இந்த மாதம் 1,000 ரூபாய் அப்படிங்கிறது 1,500 ரூபாயாக அதிகரிக்கப்படும். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, அப்புறம் முதியோர்களுக்கான ஓய்வூதியம், இது எல்லாமே அதிகரிக்கப்படும் அப்படிங்கிறத அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறது இப்போ சென்னையில் மட்டும்தான் இருக்கிறது. குறிப்பாக முதல்வருடைய தொகுதியில், குளத்தூர் தொகுதியில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு உங்களுடைய திட்டங்களை ஒரு டிஸ்கஸ் பண்ணுறது, சின்னதாக அதுக்கான விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் ஆட்சிக்கு விட்டோம், மீண்டும் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு விட்டால் தமிழ்நாடு முழுவதும் எல்லா சட்டமன்ற தொகுதிகளும் முதல்வர் படைப்பகம் அமைக்கப்படும் அப்படிங்கிறத அறிவித்திருக்கிறார்கள். கலைஞருடைய ஆட்சி காலகட்டத்தில் 2010 கோவையில் செம்மொழி மாநாடு நடத்தினார். அதற்கு பிறகு அந்த தமிழ் மாநாடுகள் நடத்தப்படாமலே இருக்கிறது. ஏன்னா முதல்ல அண்ணா உலக தமிழ் மாநாடு நடத்தினார். பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டது, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிறைய தமிழறிஞர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். ஈழத்திலிருந்து வந்த பேராசிரியர் கா. சிவத்தம்பி, தமிழுடைய மிக முக்கியமான ஒரு தமிழறிஞர், அவர் கைதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் அந்த மாதிரியான கேலி கூத்துக்கள் நடந்தது. பிறகு கலைஞருடைய ஆட்சி காலகட்டத்தில் 2010 செம்மொழி மாநாடு கோவையில் நடந்தது. அதுவுமே பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. செம்மொழி அந்த பாடல் கூட எல்லாருக்குமே தெரியும், செம்மொழியான தமிழ் மொழியால் என்கிற பாடல். இப்போ நிறைய பேர் இந்த பிறப்புக்கும் எல்லாமே இருக்கு தூக்கி பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பிறப்புக்கும் எல்லா இருக்குங்கிறது அதனுடைய லட்சணையாக லோகாவே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த செம்மொழி மாநாட்டை சென்னையில் நடத்துவதாகவும் தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இப்படி ஏராளமான தேர்தல் வாக்குறுதிகள் திமுக தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் என்று சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோடும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்.
இந்த முக்கியமான 2 கட்சிகளோட தேர்தல் அறிக்கை வெளியாகிடுச்சு. முக்கியமான கட்சின்னு கருதப்படுற டிவிகேவும் வந்து அவர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு விழா அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. மகளிர் தினத்தில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நேற்று வேட்பாளர் அறிவிக்கும் போது வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு சொல்லி 2 வாட்டி சொல்லி முடிச்சிட்டாரு. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு காலையில் தான் வந்து கார்த்தி சிதம்பரம் தான் அதோட தலைவர், அவர் வந்து நாங்கள் டெல்லி தலைமைக்கு வந்து அப்ரூவலுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னார். பாஜக வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து எதுவும் செய்ய போகிறதில்ல, அதனால தேர்தல் அறிக்கை எல்லாம் கிடையாது, நாங்கள் வந்து அதிமுக இருக்கோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க செய்யறாங்களா புதிய வடைகளை சாப்பிட்டுக் கொள்ளலாம் அப்படின்ட்டு அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க, எதுவும் செய்ய போறதில்ல, அதனால சொல்ல போறதும் இல்லை அப்படின்ட்டு. ஆனா வந்து இந்த தேர்தல் அறிக்கையில வழக்கமா நிறைய அதிமுகவும் டிவிகேவும் தான் வந்து நிறைய ஃப்ரீக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சிலிண்டர் இலவசமா தரப்படும், 8000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தோடனே தரப்படும். டிவிகே எல்லாம் வந்து பல திட்டங்கள், அன்னபூர்ணா திட்டத்துல 6 சிலிண்டரு, அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைக்கு வந்து தங்க மோதிரம் அப்படின்ட்டு பல ஆஃபர்களை வெளியிட்டாங்க. அப்பயுமே வந்து பெரிய அது பேசு பொருளாகவும் ஆகல, அது ஒரு கவர்ச்சியா வந்து யாருமே வந்து அதை ரிசீவும் பண்ணிக்கல. அதனாலேயே இன்னும் தெரியல, திமுக தேர்தல் அறிக்கையிலையும் அந்த 8000 ரூபாய் கூப்பன் தவிர்த்து மீதி எல்லாமே வந்து ஒரு ப்ராக்ரஸிவான உட்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம், பொருளாதார வசதிகள் இதை மேம்படுத்துறதுக்கான நுணுக்கமான திட்டங்களாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி இருக்கிற திட்டங்களை அப்கிரேட் பண்ற விதமாக தான் இருந்துச்சு. அது நேற்று ஈவினிங் எல்லாமே வந்து எல்லா சேனல்களையும் அது விவாத பொருளாக இருந்துச்சு. ஒன்று, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. எதெல்லாம் அரசால இலவசமாக கொடுக்க முடியுமோ அது எல்லாமே ஒன்று கொடுத்து முடிச்சிட்டாங்க அல்லது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து அதுல இருந்து அடுத்த பேசுக்கு இந்த தேர்தல் அறிக்கைகள், முக்கியமாக திமுகவோட தேர்தல் அறிக்கைங்கிறது போயிருக்கு. நேற்று அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம். யார் அந்த வேட்பாளர்கள் அப்படின்னு எல்லாருமே அவளோட காத்து கிடந்தார்கள். ஆனால் அதில் பல பேர் வந்து ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிந்தது தான், புதுசாக ஒன்றும் இல்லை. விஜய் படத்திலே புதுசாக கதை இருக்காது, அதில் மட்டும் என்னப்பா இருக்குதுங்கிற மாதிரி. பெரம்பூரில் விஜய், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜனா, டி நகரில் புஷி ஆனந்த், திருச்செங்கோலில் அருண்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிந்த வேட்பாளர்கள் தான். அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் சிடி நிர்மல்குமார். அந்த சிடி நிர்மல்குமார் ஏற்கனவே பிஜேபியிலிருந்து வந்தவர் அப்படிங்கிறனால அவர் திருப்பரங்குன்றத்தில் பழைய RSS வேலைகளை ஆரம்பித்து விட்டாருங்கிற மாதிரியான தகவல்களும் வருகின்றன. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய வேட்பாளர்கள் வந்து எல்லாமே வந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். முந்தானத்து வந்து நாங்குநேரியினுடைய எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ, அவர் வந்து அமமுக அந்த தொகுதியை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பதவி ரிசைன் பண்ணியிருந்தாரு. அப்புறமேல் நைட்டோட அடுத்த நாள் காலையில் வந்து தாவேக்காவில் அவர் இணைந்து விட்டார். அவருக்கு வந்து மத்தியானமே சீட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துலையுமே இப்படி ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. வந்து முந்தானத்து வந்து விலகி இருக்கிறாரு, அவர் வந்து சேர்றாரு, அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் மேடையில் வச்சுட்டு ஊழல் செய்ய மாட்டோம், மக்கள் பணத்தில் கை வைக்க மாட்டோம், நாங்கள் வந்து மாற்று அரசியலை செய்வோம் அப்படிங்கிறீங்க. ஏன் முந்தானத்து வரைக்கும் அதிமுக இருந்தவர் இன்னைக்கு வந்தானே அவர் வந்து ஒரு மாற்று அரசியல்வாதி ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய காமெடியாக இருந்தது. தூத்துக்குடியில் வந்து அவருடைய நண்பர் ஸ்ரீநாத், நகைச்சுவை நடிகர், எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு என்னன்னா வந்து நண்பா அப்படின்னு கட்டிப்பிடிச்சு இந்த இதில் கல்யாணத்தில் வந்து மணமகள் வந்து மாலை மாற்றிக்கிற மாதிரி இவர் கழுத்தில் இருக்கிற துண்டு அவருக்கு போகிறாரு, அவர் கழுத்தில் இருக்கிற துண்டை இவர் போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் வழக்கம் போல் வந்து அவர் வந்து திமுக வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு அதுக்கப்புறம் நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு. ஒன்று கூட மனசில் இல்லை, என்னென்னமோ அவர் வந்து பேசினார் அப்படிங்கிறனால நமக்கு அது மனதில் நிற்கவில்லை. ஆக மொத்தம் என்னன்னா வந்து அதை தாண்டி என்னென்னா 2 தொகுதிகளில் வந்து நிற்கிறார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதியில் வந்து நிற்கிறார். அதுதான் வந்து எல்லாருமே கேட்குறாங்கன்னா, அடுத்து வந்து நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க, மற்ற யாருமே வந்து களத்திலே இல்லை, அதிமுகலாம் களத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி போட்டியை போயிட்டே இருக்குது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இவர் தாவேகா, நாம் தமிழர் கட்சி, இவர் ராமதாஸ் சசிகலாவோட ஒரு கூட்டணி, அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் ஒரு பக்கம் தனியாக நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ருட்டி விரும்புகிற என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இவர் என்ன சொல்றாருன்னா 2 முனை போட்டி தான், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும் தான் போட்டேன், அதில் நாம தான் ஜெயிக்க போறோங்கிறாரு. அவ்வளவு கான்ஃபிடண்டா இருந்துட்டு கான்ஃபிடண்டா இருங்க வெற்றி நிச்சயங்கிறவர் எதுக்கு 2 தொகுதியில் நிற்கிறாரு? நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, முதலமைச்சரவே நீங்க தான் அப்படின்னா அப்போ ஒரு தொகுதியில் 2 போலாமே, எதுக்காக 2 தொகுதியில் நீங்க நிற்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியுமே கேட்கப்படுகிறது. அதற்கு இதுவரை எந்த பதிலுமே இல்லை அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். அப்படி வந்து 2 தொகுதிகளில் வந்து விஜய் போட்டி, அதுக்கப்புறம் வழக்கமாக எல்லாரும், அதுக்கப்புறம் வந்து மற்ற கட்சிகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள், செங்கோட்டையனோட சேர்த்து கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அடுத்த கட்சியிலிருந்து வந்தவர்களாகவே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையுமே பார்க்கணும். இப்படியாக தான் தாவேக்காவுடைய வேட்பாளர்களை அறிமுக கூட்டங்கிறது நடந்திருக்கிறது.
ஒரு பக்கம் வந்து இது மாதிரி அடுத்த கட்சியிலேருந்து வந்தவங்க, அதுவும் குறிப்பாக அதிமுகவில் 2 பேர்னா பாஜக, ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகள்லேருந்து வந்தவங்களாம் அதில் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னாக்கா தொழிலதிபர்கள் நிறைய யாருக்கெல்லாம் பணம் இருக்கோ அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறதுங்கிறதும் நடந்திருக்கு. இங்கே கோயம்பேட்டில் இருக்க ரோகிணி தேட்டர் முதலாளி, மதுரை வந்து ஃபைனான்சியர் அன்புச்செழியன் அவரோட பையன் அப்படின்னு நிறைய பணக்காரர்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. அப்புறம் நிறைய பொது அறிவே இல்லாத ஒருத்தவங்களுக்கு கிணத்து கடவுளை வந்து கனிமொழின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாவே வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த தேர்தலில் வந்து ஜோசியம் பார்க்கும்ல அந்த அம்மா, இந்த தேர்தலில் வந்து விஜய் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த அம்மா சீட்டு அந்த அம்மா இன்னொன்னும் சொல்லுது, கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. அதனால உனக்கு கணிக்கிற திறன் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அது கரெக்டான இடத்துல போய் நீங்கள் ஜோசியம் பார்த்தீங்கன்னா புற்றுநோயெல்லாம் குணப்படுத்திடலாம் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து நம்ம டாக்டர் பணக்காரங்க போல இருக்கு. அதனால வந்து ஒரு பக்கம் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க, இன்னொரு பக்கம் பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் அப்படின்ட்டு கடைசியில் வந்து ஜாதி சங்கத்தை நடத்துறவர் சொல்லிட்டு அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அவர் வெளிப்படையாக சொல்றாரு, நான் மனுஷங்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜாதி வெறியண்டா அப்படின்றாரு, நீ தாண்டா கரெக்டான ஆளு அப்படின்ட்டு எடுத்து போட்டாரு. அம்பேத்கர் பெரியார் குப்பரப்படுத்தி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இதுல வந்து என்னன்னா, கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயும் மறைமுகமா சரி, புசி ஆனந்தும் சரி, போஸ்ட் ஓட்டுறவங்களுக்கு தான் வாய்ப்பு, நம்ம தான் அண்ணனுக்காக வந்து பிரியமான விலையில இருந்து இருந்தோம், பல படங்கள் எல்லாம் சொல்லி சொன்னாங்க. அப்படியான ஆட்களுக்கு மிக மிக குறைவா வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளா வந்து விஜய் மக்கள் இயக்கமா இருக்கிறது வந்து பணியாற்றவங்களுக்கு வாய்ப்பு வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று வந்து முதல்ல வந்து 234 தொகுதிக்கு முதல்ல அவரால் கேண்டிடேட் போட முடியுமா அப்படின்ட்டுலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. போட முடியும்னு நேற்று வந்து காமிச்சாரு. இப்போ அதில் என்ன இன்னொரு சிக்கல்னாக்க, அவர் போட்டியிடுற 2 தொகுதியிலேயே ஒரு தொகுதிக்கு சராசரியாக 2 லட்சம் வாக்காளர்கள். ஒரு கேண்டிடேட்னா 2 லட்சம் பேரை போய் நேரில் சந்திச்சு வாக்கு கேட்கணும். இருக்கிற நாட்களில் அவரால் வந்து அவர் போட்டியிடுற 2 தொகுதிக்கே போக முடியாது. அப்படி இருக்கிற சூழலில் எப்படி 234 தொகுதிக்கும் போவார் அப்படின்ட்டு கேட்கும் போது தான் நேற்று அதுக்கும் ஒரு ஐடியா பிடிச்சிட்டாரு. என்னக்கா, இந்த நீங்கள் சொன்ன அந்த காமெடிகள்லாம் வந்து அதுதான் 234 பேரையும் வர வச்சு வரிசையா விதவிதமாக ஃபோட்டோ ஷூட், அவங்க எப்படிலாம் கேட்குறாங்களோ, முத்தம் கொடுக்குற மாதிரி ஒன்று ஓகே, முத்தம் இப்படி காமிக்கிற மாதிரி ஒன்று ஓகே அப்படின்னு, இப்படி லவ் காமிக்கிற மாதிரி ஒன்று, துண்டை மாற்றி பிறந்து இப்போ விதவிதமாக ஃபோட்டோக்கள் எடுத்து அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பெரிய பேனராக வச்சு, நான் வரமாட்டேன், என் கூட இருக்க ஃபோட்டோ எடுத்து நான் அப்ரூவல் கொடுக்குறேன், நான் என் கூட தான் இருக்கிறாங்க, இவர் வந்து டிவிகேயோட வேட்பாளர் தான் அப்படின்ட்டு அதுக்கான வேலைகளும் நேற்று வந்து விஜய் பண்ணி முடிச்சிருக்காரு. தூத்துக்குடியில் வந்து அந்த அஜிதா அவங்க வந்து ஏற்கனவே பிரச்சனைகளாக இருந்தது. அவங்களுக்கு தராமல் விஜயனுடைய நண்பர் ஸ்ரீநாத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த இதெல்லாம் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து கொடிகடியெல்லாம் தூக்கி போட்டு அவங்க ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி கேவி குப்பம் தொகுதியிலையுமே வேட்பாளரை மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்லையே வந்து விஜயனுடைய காருக்கு முன்னால் தாவைக்காவனர் ஆர்ப்பாட்டம் மறியல் இதெல்லாம் செய்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். விஜயனுடைய நண்பர், அதுக்கப்புறம் விஜயனுடைய வீட்டில் வேலை பார்த்தவர், பல வருஷமாக விசுவாசமாக வேலை பார்த்தவருக்கு அவருடைய பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று கொடுத்திருக்கார்கள். அதை தாண்டி பார்த்தோன்னா இன்னைக்கு வேட்புமனு தாக்கலை 3 பேருமே தாக்கல் பண்ணியிருக்கார்கள். 3 முதலமைச்சர் வேட்பாளர்கள். ஒன்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் விஜய், அப்புறம் 3வது சீமான். அவரெல்லாம் வந்து நீ இப்போ 10 நாளைக்கு முன்னால் கூட்டாலே நான் தாக்கல் பண்ணியிருப்பேன், ஏன்னா முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் குளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் சாதனை புத்தகத்துடன் அவர் வந்து மக்களை சந்திப்பதற்காக கிளம்பி விட்டார். அதே மாதிரி பெரம்பூரில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்து அவருமே பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். வழக்கமாக வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து கூட்டம் வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறனால ஸ்கிரிப்டோட நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுவா. அப்படி இப்போ என்னென்னா இப்படி கிளப்பி விட்டாங்களே, நம்மளை கொண்டு நடுத்தர பாட்டு வச்சுட்டாங்கன்ட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் என்னமோ பேசிட்டு இருக்கு. அப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறது 200 தடவை அப்படியே பேசிருக்காரு. அப்புறம் அப்படியே சுத்தி வந்து நான் எத்தனை வழிகளோடு இருந்தாலும் உங்களுக்காக வந்திருக்கிறேங்கிறாரு. உங்களுக்கு என்னையா வழி நமக்கு புரியவில்லை, எவ்வளவு வசதி வாய்ப்புகளை விட்டு நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசிட்டு போய்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் தொண்டையெல்லாம் கட்டும், அதுக்கப்புறம் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை. ஆக மொத்தம் இப்படி. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் தொடங்கிட்டு நேற்று என்ன சொல்லிருக்காங்க, லேப்டாப் வழங்கியதில் ஊழல் நடப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன, நான் ஆட்சிக்கு வந்தவொன்னா அதை பற்றி ஊழல் நடந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு விசாரணை கமிஷன் வைப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் தான் திட்டத்தை தொடங்கியிருக்கோங்கிறாரு. நீங்கள் தான் தொடங்கினீங்க, அப்புறம் நீங்கள் தான் நிப்பாட்டினீங்க அப்படிங்கிறதுமே அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. மோடி வேற வந்து யார் வராங்களோ இல்லையோ வந்து மற்ற கட்சி தலைவர்கள் கூட இது இல்லை, மோடி இது வரைக்கும் 3 தடவை வந்திருக்காரு. இப்போ அடுத்து வந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதிலாம் வரப்போவதாக அறிவித்திருக்கார். நேற்று வந்திருக்காரு போல இருக்கிறது, வந்து வேற ஏதோ நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. அவரை வரவேற்பதற்கு அண்ணாமலை போவே இல்லை. நீங்களாம் ஒரு பெரிய ஆளு, நானும் வரணுமா அப்படிங்கிறதுக்கு வீட்டிலேயே உட்காந்துட்டு அப்படி வானதி சீனிவாசன் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் வரலைங்கிறாங்க, அண்ணாமலை தரப்பு வந்து சொல்லவே இல்லைங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல உள்குத்துகளும் அங்கே போய் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா திமுக கூட்டணியில் வந்து
யாருமே எதிர்பாராத விதத்தில் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கார். ஏன்னா அவர் ஏற்கனவே எம்பியாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழலை மற்றவர்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த நேரத்தில் நேரடியாக அவரே இறங்குகிறார். 2026 தேர்தலுக்கு பிறகு மாநில அரசியலில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது, அதனால தான் அதில் நிற்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அதை தாண்டி வந்து அவருடைய பழைய கேண்டிடேட்ஸை பார்த்தோன்னா ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்கப்பட்டவர் ஆலூர் ஷானவாஸ் வந்து சிறந்த ஒரு பேச்சாளர், விவாத அரங்குகள்லாம் வந்து தன்னுடைய தரப்பு கருத்துக்களை மிகுந்த நாகரிகத்தோடும் மிகுந்த அழுத்தத்தோடும் தெளிவோடும் தரவுகளோடும் வைக்கக்கூடியவர். அதே போல வந்து சட்டமன்றத்திலும் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைகளை பேசியவர், தொலைக்காட்சி வாதங்களிலும் வந்து மக்கள் பிரச்சனைகளையும் கருத்து ரீதியாக பேசியவர். அப்படிங்கிறப்ப அவருக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிற போதுமே அப்படின்னா ஆலூர் ஷானவாஸுக்கு வேற ஏதாவது பதவிகள் தரப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கிறது. அதே போல் திருப்பூர் தொகுதியில் பாலாஜி அவர்கள், அவருக்குமே இல்லாமல் புதிய முகங்களுக்கு வந்து சீட்டு வழங்கியிருக்கார். பழைய முகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சிந்தனை செல்வன் மற்றும் வன்னியரசு, அதை தாண்டி பெரும்பாலும் புதுமுகங்களை வழங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதுமே பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி இன்னும் பல பஞ்சாயத்துகள் வந்து செட்டில் ஆகாமையே இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்க ஒரு வேட்பாளர் பட்டியல் ரெடி பண்ணிட்டாலுமே வந்து ராகுல் காந்தி அப்ரூவல் தரல, மாணிக் தாகூர் அப்ரூவல் தரல, பிரவீன் சக்கரவர்த்தி அப்ரூவல் தரலன்னு அது ஒரு 50 அப்ரூவல். நம்ம வந்து கம்யூனிஸ்ட் வீட்டில் வாங்க போனோம்னா இவர் விஏ கையெழுத்து போட்டு, ஆரை கையெழுத்து போட்டு, தாசில்தார் கையெழுத்து போட்டு, பியூர் வரைக்கும் போகிற மாதிரி, அப்ரூவலுக்கு போகிற மாதிரி அப்படி பல அப்ரூவலில் காத்திருக்காங்க. இதுக்கிடையில் வந்து விளவங்கோடு பத்மநாபபுரத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்கள் வேறு சிபிஎம்முக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில் அப்படியான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து வேட்பாளர் பட்டியலை அறிவித்து விட்டார்கள். இந்த திலகபாமான ஒருத்தங்க அவங்கள வந்து பழிகிறதுக்குன்னே அவங்க வச்சிருக்காங்க. போன முறை வந்து ஆத்தூரில், திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் ஐப்பெரியசாமிக்கு எதிராக அவரை நிறுத்தியிருந்தார்கள். தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஐப்பெரியசாமி வெற்றி பெற்றார். அப்படி இருக்கக்கூடிய சொல்ல நிலக்கோட்டையில் ஒரு தடவை நிப்பாட்டாங்க. இத்தனைக்கும் திலகபாமாவுக்கும் திண்டுக்கலுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அவங்க பாட்டி திண்டுக்கல்ல பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி 2 தடவை பலிகளாக்குறாங்க. இந்த முறை வந்து பெரம்பூரில் விஜய்க்கு பலிகடை ஆக்குவதற்காக பாமகவே பலிகடாக்கி தான் இவர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியை தள்ளிவிட்டார். அன்புமணிக்கு வந்து திலகபாமா மேலே என்ன அபிமானமோ தெரியல, தொடர்ச்சியாக 3வது முறையாக பலிகடா கொடுப்பதற்காக பெரம்பூரில் திலகபாமா நிப்பாட்டிட்டு தர்மபுரியில் ரொம்ப நேக்காக வந்து அவங்களுடைய மனைவி சௌமியா வந்து நிப்பாட்டிருக்காரு. திமுக ஊழலாட்சி, திமுக குடும்ப ஆட்சி, அந்த குடும்ப அரசியல் ஒழித்து கட்டுவோம்னு சொல்லிட்டு அன்புமணி வந்து மக்களை சந்திக்காமே வந்து மாநிலங்களவை கொடுத்து அவரை அங்கிட்டு அனுப்பிச்சு விட்றாங்க. அவருடைய மனைவியை தர்மபுரியில் நிப்பாட்டுறது, முதல்ல ஏற்கனவே எம்பி தொகுதியில்னு தோத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப திருப்பி வந்து எம்எல்ஏவுக்கு நிப்பாட்டுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். இதுக்கிடையில் வந்து நம்ம வன்மையாக இந்த ஊடகங்களை கண்டிக்கணும். இப்போ திமுக வந்து வேட்பாளர் பட்டியல் விடுது, தாவேக்கா விடுது, அன்புமணி வரைக்கும் வந்து அதை வந்து வெளியிட்டுறாங்க. சசிகலா நேற்று ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க, யாருமே கண்டுக்கலாம். நானும் சேனலை மாற்றி பார்க்குறேன். அவங்களுடைய அந்த ஜெயா ப்ளஸ் இப்போ அதுதான் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. நியூஜே வந்து எடப்பாடி கண்ட்ரோலில். அதில் மட்டுமே தியாகத்தளி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வேட்பாளர்களை அறிவித்தாலும் அதில் மட்டும் அதை தவிர வேறு எதுலேயுமே வரலை. அதனால் அவங்களுமே அறிவித்திருக்கிறார்கள். கிருஷ்ணசாமி தனியாக நிற்பதாக சொல்லி ஒட்டப்பிடாரத்தில் வந்து ஏற்கனவே ஒரு 2 தொகுதி ஒட்டப்பிடாரத்தில் நிற்கிறார். அவருடைய மகன் வந்து இன்னொரு தொகுதியில் போட்டியிருக்கிறார், ஷியாம். அவங்களாம் குடும்ப அரசியல் எதிர்க்கிறவங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜான் பாண்டியன், அவரும் குடும்ப அரசியல் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியை ராஜபாளையத்தை நிறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் குடும்ப அரசியல் எதிர்க்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி, அவங்க வந்து அதிமுக கூட்டத்தில் திருவிக நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். உலக வரலாற்றுடைய முதல் அதிசயமாக மோகன் சத்திரியன் அவர்களும் இயக்குனர் ரஞ்சித் அவர்களும் ஒரே வேட்பாளரை ஆதரித்திருக்கிறார்கள். ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அம்பேத்கரையும் அயோத்தியாச பண்டிதரையும் சினிமாக்குள்ள கொண்டு போவது, சாதி ஒழிப்பு அரசியலை முன்வைப்பது, தலித் பாலிடிக்ஸை முன்வைப்பதுன்னு சொல்லி ரொம்ப வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவர் நிறைய விமர்சனங்களை திமுகவிலேருந்து பல விமர்சனங்கள் வைத்திருக்கார். சில விமர்சனங்கள்லாம் கண்டிப்பாக நியாயமாக பரிசீலிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற யாருக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவனுடைய மனைவி நிற்பதனால வந்து அதிமுக பாஜக கூட்டணியை சேர்ந்த ஒரு வேட்பாளரை அவர் ஆதரித்திருப்பது என்பது உண்மையிலேயே அவர் இதுவரை பேசி வந்திருக்கக்கூடிய அரசியலில் ஒரு மிகப்பெரிய சறுக்கல் அப்படின்னே சொல்லலாம். அது குறித்த கடுமையான அதிருப்திகளும் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே இருப்பதையுமே நம்ம பார்க்குறோம். ஆக மொத்தம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய புதிய நாம் எதிர்பார்க்காத பல விதமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தி. கிட்டத்தட்ட நிறைய விளையாட்டு செய்திகளை சொல்லிட்டோம் முன்னாடியே, இருந்தாலும் ஒரு விளையாட்டு செய்தியை சொல்லிடலாம். என்னன்னா, சீமான் வந்து ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் அரசு வேலை அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லிட்டு இருக்கார். அதில் மிக முக்கியமாக புதுசாக 2 அறிவிப்பு சேர்த்திருக்கார். அதாவது வீட்டில் கழுதை வளர்த்தாலும் பன்றி வளர்த்தாலும் அதுவும் அரசு வேலையாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி, எல்லாமே அரசு வேலை. டீ கடை வச்சிருந்தா அரசு வேலை, அதுக்கப்புறமே பிச்சை எடுத்தா மட்டும்தான் அரசு வேலைன்னு மட்டும்தான் அவர் சொல்லலை. மற்ற எல்லாவற்றையுமே அரசு வேலைன்னு சொல்லிட்டாரு. எப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அரசு உடைமையாக்கிட்டு அரசு சம்பளம் கொடுக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இப்போ ஒரு டீ கடை இருக்குது, ஒரு புரோட்டா கடை இருக்குதுன்னா வந்து
அது அரசு உடைமையாக்குனா இப்போ வந்து கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாவற்றையும் அரசுடைய உடைமையாகி அரசே வந்து நடத்தி அதுக்கான சம்பளத்தை கொடுக்கணும். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி இங்கே இது வந்து ஒரு மிக்சடு எக்கானமி தான் இங்கே இருக்கிறது, கலப்பு பொருளாதாரம் தான் இருக்கிறது. அரசு உடைமையும் இருக்கும், தனியார் உடைமையும் இருக்கும் அப்படிங்கிறதா மோடியினுடைய காலகட்டம். மோடியோட காலகட்டம் இல்லை, மன்மோகன் சிங் காலகட்டத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அரசு உடைமைகள் தனியார் மயமாக்கப்படுங்கிறது அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை இவர் எல்லாருக்கும் அரசு வேலை எல்லாருக்கும் அரசு வேலை அப்படிங்கிறாரே வந்து என்ன அடிப்படையில் அதை சொல்கிறாரு, என்ன அதுக்கான சம்பளம் என்ன, பென்ஷன் என்ன அப்படிங்கிறது இல்லாமல் வாய்க்கு வந்தெல்லாம் கழுத வளர்த்தா அரசு வேலை, நாய் வளர்த்தா அரசு வேலை, நாயை கல்லை கொண்டு எறிஞ்சா அதுவும் அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரசு வேலை அப்படின்னு இருக்கிறார் வந்து. ஆகும்போது அவருக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, நமக்கு எப்படியும் ஓட்டு போட மாட்டாங்க, எந்த காலகட்டத்தில் நம்ம முதலமைச்சர் ஆக மாட்டோம், வாய்க்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படிங்கிற நிலப்பில் இருக்கிற அப்படி. அதனால் வந்து பல என்டர்டைன்மெண்ட் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருப்போம். தொடர்ச்சியாக பல்வேறு விதமான விஷயங்கள் குறித்து, தேர்தல் குறித்து விவாதிப்போம், உரையாடுவோம். அதற்காக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சின் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்.